சிந்தாத்ரி பில்லரி என்ற ஒரு கோயில் இடது மற்றும் வலது கை சமூகங்களுக்கு இடையே ஒரு சர்ச்சைக்குரிய இடமாக மாறியது. விநாயக சதுர்த்தியை முன்னிட்டு தடைகளை நீக்கும் யானைத்தலை இறைவனுக்கு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. ஆனால் வரலாற்றில் ஒரு விநாயகர் சன்னதி நகரத்தின் அமைதியை சீர்குலைக்கும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியது. இந்த லோகோ ஹேம்பர்மெனு வீடு செய்தி நகரங்கள் சென்னை மறைக்கப்பட்ட வரலாறுகள் பிரச்சனைக்குரிய விநாயகர் புதுப்பிக்கப்பட்டது. ஸ்ரீராம் வி. சிந்தாத்ரி பில்லரி என்ற ஒரு கோயில் இடது மற்றும் வலது கை சமூகங்களுக்கு இடையே ஒரு சர்ச்சைக்குரிய இடமாக மாறியது. சிந்தாத்ரி பில்லரி என்ற ஒரு கோயில் இடது மற்றும் வலது கை சமூகங்களுக்கு இடையே ஒரு சர்ச்சைக்குரிய இடமாக மாறியது. விநாயக சதுர்த்தியை முன்னிட்டு தடைகளை நீக்கும் யானைத்தலை இறைவனுக்கு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. ஆனால் வரலாற்றில் ஒரு விநாயகர் சன்னதி நகரத்தின் அமைதியை சீர்குலைக்கும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியது. பதிவுகளின்படி தேவராஜ முதலி தெருவில் அமைந்துள்ள சிந்தாத்ரி பில்லரி விநாயகர் வயிற்றுக் கடவுள் கோயில் இடது மற்றும் வலது கை சமூகங்களுக்கிடையில் சாதிய படிநிலை முழுவதும் செங்குத்தான பிளவுகளுக்கு இடையிலான சர்ச்சையின் எலும்பாக மாறியது. நடுநிலையாக கருதப்படும் பிராமணர்களைத் தவிர இன்றைய பல சாதிகளைச் சேர்ந்தவர்கள் இருவருக்கும் இருந்தனர். நகரம் நிறுவப்பட்டதிலிருந்து குழுக்களிடையே பதட்டங்கள் இருந்தன. 1708ஆம் ஆண்டில் அப்போதைய கவர்னர் தாமஸ் பிட் பிரித்து ஆட்சி செய்வதற்கான ஆரம்ப நிகழ்வுகளில் ஒன்றில் பிளாக் டவுனை பிரித்தார். முத்தியால்பேட்டை இடதுசாரிகளால் ஆக்கிரமிக்கப்பட இருந்தது. பெத்துநாயக்கன்பேட்டை வலது கைக்கு வழங்கப்பட்டது. ஆனால் அக்டோபர் 12, 1716 அன்று இடது கைகள் கவர்னர் ஹாரிசனிடம் வலது கைகள் தங்களுக்கு புதிய உரிமை கொண்ட ஒரு படத்தை முன் சில சடங்குகளை செய்ததாக புகார் அளித்தனர். இது சிந்தாத்ரி பில்லரி ஐகான் மற்றும் ஆங்கிலத்தில் பென்னகுண்டு நக்கரும் என குறிப்பிடப்படும் சமஸ்கிருதத்தில் ஒரு பிரார்த்தனையை உரத்த குரலில் வாசிக்கும் விழா குறிப்பிடப்படுகிறது. இந்த சர்ச்சை 20 பிராமணர்கள் குழுவுக்கு அனுப்பப்பட்டது. அதே சமயம் டிசம்பர் 20 அன்று ஹாரிசன் அறிவித்ததால் பதட்டங்கள் அதிகரித்தன. இடது கைகள் இன்று காலவரையற்ற பந்த் என்று அழைக்கப்படும் கடைகள் மூடல் என்று அழைக்கப்படும். இடது கை சாதியைச் சேர்ந்த ஒரு இளைஞன் வலது கை சாதியைச் சேர்ந்த ஒரு பெண்ணை குழந்தையுடன் கூடிய பெரியவர் காயப்படுத்தியதால் நிலைமை சிக்கலானது. சமையல்காரர்கள் தண்ணீர் சுமப்பவர்கள் கூலியாட்கள் பழங்குடி பையன்கள் ரவுண்டல் ஆட்கள் மற்றும் பிற பயனுள்ள வேலைக்காரர்கள் பைக்குகள் குத்துச்சண்டைகள் மற்றும் நீளமான தண்டுகளுடன் ஆயுதம் ஏந்தி ஒரு சலசலப்பை உருவாக்க ஒரு முழு அளவிலான கலவரம் ஏற்பட்டது. நிறுவனம் அதன் பொருளாதாரத்தை நம்பியிருந்த முழு நெசவு சமூகமும் நகரத்தை விட்டு வெளியேறி சான் தோமுக்குள் தஞ்சம் புகுந்தது. ஜனவரி 8, 1717 அன்று ஹாரிசன் மெட்ராஸை விட்டு வெளியேறியபோது விஷயங்கள் இன்னும் தீர்க்கப்படாமல் இருந்தன. அவருக்கு பிறகு கவர்னர் கோலெட் கடுமை மிக்க மனிதர். பிப்ரவரி 7 அன்று கோலெட் தனது ஆணையை வெளியிட்டார். எந்த சாதியினருக்கும் மற்ற சாதியினரின் ஆலயங்களுக்கு முன்பாக பிரார்த்தனை செய்ய உரிமை இல்லை. சிந்தாத்ரி பில்லரி மேலும் ஒரு இடையூறுக்கு காரணமாக இருந்தால் சிலை பெரிய ஜென்டு பகோடாவிற்கு சென்ன கேசவ பெருமாள் கோவில் மாற்றப்படும் என்று மேலும் எச்சரித்து வலது கைக்கு சென்றது. மாறாக முரண்பாடாக ஜென்டு பகோடா பில்லரி கோவிலுக்கு அருகில் மாற்றப்பட்டது. 1760களில் தற்போது உயர் நீதிமன்றம் இருக்கும் இடமாகி பாதுகாப்புக்கு ஆபத்தாக மாறி தேவராஜ முதலி தெருவில் சிந்தாத்ரி பில்லரி கோவிலுக்கு எதிரே புனரமைக்கப்பட்டது. காலப்போக்கில் விஷ்ணு மற்றும் சிவனுக்கு இந்த இரட்டை சன்னதி பில்லரி கோவிலை மறைத்தது. 1913இல் HD லவ் தனது வெஸ்டிஜஸ் ஆஃப் ஓல்ட் மெட்ராஸ் எழுதியபோது அதன் பழைய பெயரால் அறியப்பட்டது. அங்கு இன்னும் விநாயகர் சன்னதி உள்ளது, ஆனால் தெய்வம் வரசித்தி விநாயகர் என்று குறிப்பிடப்படுகிறது. கலவரத்தை தூண்டிய சிந்தாத்ரி பில்லரிக்கு என்ன நடந்தது?